என்னை போன்றவர்க்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணியில்ல காடும் உடைந்த அரண் தெளிந்த நீரும் பரந்த நிலமும் உயர்ந்த மலையும் அடர்ந்த காடும் இயற்கை அறங்களாகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் வள்ளுவர் பெருந்தலைவர் கூறியுள்ளதன் மூலம் பல தமிழர்களின் சுற்றுச்சூழல் குறித்த பார்வையில் நாம் அறியலாம். இத்தகைய சூழல் காத்து சுகம் பெறுவோம் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். இயற்கை தான் மிகப்பெரிய பள்ளிக்கூடம். தினம் தினம் நமக்கு நடத்துகிறது பாடம். கட்டணம் பெறாத ஆசானாக திகழ்கிறது இயற்கை. மலைகளும் மரங்களும் ஆறுகளும் கடல்களும் வயல்களும் நமக்கான வாழ்க்கை பாடங்களை தினம் தினம் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. கற்றுக் கொடுக்கும் ஆசான்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை. மனித இனம் தம் குற்றம் சுற்றமற்று வாழ சுற்றுச்சூழல் ஆளப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. உலக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் சுற்றுச்சூழலை பேணுவதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தினத்தின் நோக்கமாகும். தனி மனிதனின் பங்கு என்பது ஒரு சங்கதி போகிறது, மறு சங்கதி வருகிறது. நிலைத்து நிற்கும் பூமிதான் மனித குலம் மட்டுமன்றி அனைத்து உயிர்களுக்குமான தெய்வம். இயற்கை உரங்களை பராமரித்தல், சுற்றுச்சூழலை பேணுதல் போன்றவற்றின் ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். பாலித்தீன் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். கடைகளுக்கு துணிப்பைகளை பயன்படுத்தினால் நமக்கும் எதிர்கால சங்கதிகளுக்கும் எந்த துக்கமும் இல்லை. பண்டைய காலத்திலிருந்து வாழை இலையில் சாப்பிடுவதும் தாம்பூல பைகளில் கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக வாழை, தேக்கு, மந்தார இலைகள், பாக்குமட்டை தட்டுகள், பீங்கான் கோப்பைகள், சுட்ட களிமண், எவர் சில்வர் பொருட்களை பயன்படுத்தலாம். மேலும் மரத்தால் செய்யப்பட்ட ஸ்பூன்கள், கரண்டிகள், துணியால் ஆன கொடி தோரணங்களை பயன்படுத்தலாம். நெகிழி கோலைகளுக்கு பதிலாக மண்பாண்ட கோலைகளில் பயன்படுத்தலாம். மக்கும் குப்பை என மக்கா குப்பை என வீடுகளிலும் தெருக்களிலும் தனியாக இட செய்யலாம். பள்ளிகளின் பங்கு என்பது இயற்கை உரங்களை பராமரிக்க மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரே வழி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையை புரிய வைப்பதுதான். குழந்தை பருவத்தில் விதைக்கப்படும் நல்ல எண்ணங்கள் தான் அவர்கள் பெரியவராக மாறும்போது மரமாக வளர்ந்து நிற்கும். இவைகள் பள்ளிகளில் செயல்படுத்த வேண்டும். பள்ளிகளில் செயல்பட்டு வருகின்ற சுற்றுச்சூழல் மன்றம், பசுமை படை மன்றம் மூலமாக மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகின்றன. மாணவர்கள் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு சாக்லேட் மிட்டாய்களுக்கு பதிலாக ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல், ஒவ்வொரு அரசு விழாக்களிலும் தேசிய தலைவர்களை போற்றும் வகையில் அவர்கள் பேரிலே ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல், உலக சுற்றுச்சூழல் தினம், மனநாள் போன்ற தினங்களில் பள்ளிகளில் கொண்டாடுதல் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் இவைகள் பள்ளிகளில் செயல்பட்டு வருகின்றன. பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கும் நம் இயற்கையை அனைவரும் ஒன்றிணைந்து சோலை வனமாக மாற்றலாம். மரங்கள் நிறையும் போதுதான் மனங்களும் நிறையும். மரம் மனிதனின் 3வது கரம். மரம் நடுவோம், மனம் தொடுவோம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். இயற்கையை நேசிப்போம், இயற்கதை யாசிப்போம். மண்ணுக்குள் மக்காது, எலித்தாலும் முக்காது. சோனை ஓட்டையாக்கும், மண்ணையே மலடாக்கும். அனைத்தையும் அழித்துவிட்டு அரக்கனை அழித்திட எடுப்போம். புதாதாரம் தவிர்ப்போம். இனி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுகம் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.